கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தர்மியான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு காணும்படியாக செய்திருக்கிறார். இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது நமக்கு ஏன் கஷ்டம், ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது, புயல் போன்ற பிரச்சனைகள் வருகிறது, வாழ்க்கையை புரட்டி போடுகிற பிரச்சனைகள் வருகிறது. ஏன் 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 என்ற நம் வாழ்க்கையில நிறைய கேள்விகள் கூட வருவதாக நாம் பார்க்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி ஒரு பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு பல தரப்புல நம்ம கேட்டிருக்கிறோம். பல நேரங்களில் நாமளே அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த துயரம், ஏன் தேவனே நான் உங்களோட தானே இருக்கிறேன், தேவனே நானே உங்களை விட்டு விலகாமல் தான் இருக்கிறேன், எதற்காக எனக்கு இந்த கஷ்டங்கள் வருகிறது, எதற்காக இந்த சோதனைகள், இந்த பாடுகள், வேதனைகள்னு நம்ம பல முறை என்ன பண்ணிருக்கிறோங்க, அது குறித்து பேசிருக்கிறோம். இதுல உலகத்துல இந்த மாதிரி கஷ்டங்களுக்கு பொதுவான சில விஷயங்களை போட்டிருக்கிறாங்க. அது என்னன்னா, இது நம்முடைய தலைவிதி அப்படின்னு சொல்றாங்க. போன ஜென்மத்தினுடைய பாவத்தின் காரணமாக இந்த ஜென்மத்துல நாம இப்படி அனுபவிக்கிறோம். ஆனா துறவரம் போண்டுட்டா, குடும்பம்லாம் விட்டுட்டு துறவரம் போண்டுட்டா ஒரு பிரச்சனை இல்லை, நமக்கு ஸ்மூத் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் கஷ்டங்கள் பாவத்தினால் கிடைக்கும் தண்டனை, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அந்த கஷ்டங்களில் இருந்தெல்லாம் நம்மால் வெளியே வந்து முடியும் என்று சிலர் நினைக்கிறாங்க. கஷ்டங்களுக்கு ஒருவர் செய்யும் செயல்தான் காரணம். அது சரியாகும் வரை, ஒரு கஷ்டம் வருதுன்னா அவருடைய செயல்தான் காரணம், அவர் ஏதோ செஞ்சிருக்கிறாரு, அந்த பாவம், அந்த கர்மம் தீரும் வரை அவருக்கு மறுபிறவி மறுபிறவி மறுபிறவின்னு உண்டு. இப்ப நீங்க நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நான் போன பிறவியில செஞ்ச பாவம், அந்த பாவம் தீர்ற வரைக்கும் இந்த பிறவி இருப்பேன், நான் செத்துட்டு அடுத்த பிறவி வருவேன், அடுத்த பிறவி வருவேன், அடுத்த பிறவி வருவேன், அது பாவம் தீர்ற வரைக்கும் அது உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த புத்திஸ்ட்ல என்ன சொல்றாங்க, புத்த மத கோட்பாடுல பாத்தீங்கன்னா, கஷ்டங்கள் பல ஜென்மங்களுக்கு இருக்கும். ஜென்மங்கள், அங்க ஜென்மம் சொல்றாங்க, இது ஒரு ஜென்மம், அடுத்த ஒரு பிறவி பிறப்போம், அது அப்படி சொல்றாங்க. ஒருவன் தன் ஆசங்களையும் எண்ணங்களையும் அடக்காவிட்டால் அவன் வேற பிறவி அடுத்த பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அப்படி அவன் ஒவ்வொரு பிறவிக்கும் மாறும்போது ஒவ்வொரு பிறவிலையும் அவனுக்கு கஷ்டம் வரும். அப்போ அந்த கஷ்டத்தை தொலைக்கணும்னா அவன் பிறக்கக்கூடாது. அப்படி பிறக்கக்கூடாதுன்னா இப்போவே அவன் ஆசைகளை விட்டுட்டா அடுத்த பிறவி வர மாட்டான். அப்போ அடுத்த பிறவில இருந்து அவனுக்கு கஷ்டம் இருக்காது. அதுக்கு நிர்வாணா அப்படின்னு பேர். நிர்வாணா அப்படின்னா முற்றும் துறந்தவர்னு அர்த்தம். எல்லாத்தையும் விட்டுட்டா கஷ்டமே இருக்காது. பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு அவருடைய இயலாமை மற்றும் தவறுகள் தான் காரணம். நல்லவர்களாக வாழ்ந்தால் ஒரு கஷ்டமும் இருக்காது. அதே நேரத்துல நம்மளுக்கு வர கஷ்டங்களுக்கு காரணம் கெட்ட ஆவிகள் தான் கஷ்டங்களுக்கு காரணம் என்று சொல்றாங்க. சமீப காலத்துல கூட நான் ஒரு இடம் போயிருக்கும் போது அங்க கூட அப்படிதான். அந்த அம்மா என்கிட்ட வந்து, அதோ இந்த வீட்டுக்காரங்க, இதோ அந்த வீட்டுக்காரங்க, நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு எங்களுக்கு சூனியம் வைக்கிறாங்க, அது வைக்கிறாங்க, இது வைக்கிறாங்க, அதனால்தான் எங்களால நல்லா இருக்க முடியல அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க எவ்வளவு வருஷமா தேவனுக்குள்ள இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷம்.
அப்போ நீங்க தேவனுக்குள்ள இருக்கும்போது அசுத்தாவியை அவர்கள் ஏவி விடுகிறார்கள் என்றால் அதை நீங்கள் வணங்குகிற தேவன் ஏன் தடுக்கவில்லை? தடுத்திருக்கணும் இல்லையா? ஏன் தடுக்கல? அப்போ அந்த அசுத்தாவி அவங்க பேச்ச கேக்குதுன்னா உங்களுக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கையில தவறான காரியங்களை நடப்பிக்க கூடுமானால் நம்ம தேவனால தடுக்க முடியாதா? ஏன் நடக்கல என்று அவங்ககிட்ட கேட்டேன். இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக எந்த பில்லி சூனியம் ஒண்ணுமே இல்லையே, எப்படி சொல்றீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு புரியுது பாருங்க. அதனால சிலர் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கஷ்டம்னா அதுக்கு அவங்க தான் காரணம். இன்னும் பழங்குடியினர் அவங்க கஷ்டத்துக்கு காரணம் பில்லி சூனியம் தான். பழங்குடியினர் சொல்ற காரியங்கள் கஷ்டத்துக்கு காரணம் பில்லி சூனியம் தான். சூனியக்காரர்கள் நமக்கு சாபங்கள் கொடுத்துருவாங்க. அவங்க தான் நம்மளுக்கு சூனியம்லாம் வைக்கிறது. அவங்களுக்கு சூனியக்காரர்கள் என்று பேரு. நிறைய சடங்குகள் செய்தால் கஷ்டங்களை போக்கிடலாம். இந்த சூனியக்காரர்கள் கொடுக்கிற கஷ்டத்துல இருந்து தீர்வு வரணும்னா மந்திரவாதிகளை பார்க்கணும். மந்திரவாதிகள் வேற, சூனியக்காரர்கள் வேற. சூனியக்காரர்கள் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார்கள், சூனியம் வச்சிருவாங்க, அப்புறம் கழுப்பு வச்சிருவாங்க, முட்டை எலுமிச்சை மேல முக்குட்டு ரோட்ல வச்சிருவாங்க. அதை தாண்டினாலே நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் இல்லையா? அப்படின்னு அதனால்தான் நமக்கு கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. இன்னும் நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுங்களா? அதாவது ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு. நல்ல அடி, கை கால்ல அடி. என்ன விதம் இந்த பைக்ல இருந்து கீழே வந்துட்டீங்க, இவ்வளவு அடிபட்டுச்சுன்னா அவர் சொல்றாரு, தேவன் என்ன வேற பைக் மாத்துத சொல்றாரு, அதுக்கு தான் நான் கீழே வந்து அடியெல்லாம் பட்டுச்சுன்னு. ஏன் இவர் நம்ம அப்பா இவ்வளவு நல்ல அப்பா, நம்ம தேவன் நல்ல தேவன் தானே. ஒரு பைக்கை மாத்தணுன்றதுக்காக கீழே வந்து அடிப்பட்டு செம்மலா உடம்பெல்லாம் கிழிச்சுக்கின்னு அதுக்கப்புறம் தேவனும் ஏன்பா அப்படி ஆச்சுன்னு கேட்டா ஆமா பைக்கு மாத்துன்னு சொல்லுவாரு. ஒரு பையனுக்கு ஒரு சட்டை மாத்தணும், வேற கலர் சட்டை போத்தணும், அப்ப என்ன சொல்லணும், அந்த கலர் சட்டை எடுத்துட்டு இந்த கலர் சட்டை போடுறா அப்படின்னா முடிஞ்சது, அவ்வளவுதானே. அதை விட்டுட்டு பையனை அடி அடி நடிச்சு ரத்த கலரியாக்கி முகலாம் ரத்தமாக்கி மூஞ்செல்லாம் வீங்க வச்சுட்டு அப்புறம் பையன் அது நான் போயும் போய் நடிச்ச சட்டையை மாத்திரா அப்படின்னா அது அப்படியே சொல்லியிருக்கலாமாப்பா. சட்டையை மாத்திரானா மாத்தி இருக்க போறேன், இப்படி அடிச்சுதான் எனக்கு கஷ்டம் கொடுக்கணுமா, இப்படி சொல்லணுமா? கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. சொல்றத கேட்கலன்னா அடி கொடுப்பாரு, சொல்றதே அடிச்சா அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்படி செய்வாரா? தேவன் அப்படி செய்யறது இல்லை. அதனால இந்த பில்லி சூனியங்கள் சரிங்களா ஒரு கிறிஸ்துவருக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் தப்பா போதிக்கிறாங்க. அப்படி பில்லி சூனியங்கள் எடுக்கிற பாஸ்டர்ஸ் கூட நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இஸ்ரவேலுக்கு விரோதமா ஒன்றும் நடக்காது. ஒரு தேவனுக்குள்ள இருக்கிற உண்மையான கிறிஸ்துவருக்கு ஒரு மந்திரம் கூட பலிக்காது. நான் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தொட்டனான்னு ஒருத்தர், அவர் ஒரு பெண்ணுக்கு, ஒரு கிறிஸ்துவ பெண்ணுக்கு மந்திரம் பண்ணும்போது தேவனே அவருக்கு முன்னாடி வந்து சொன்னாராம் ஒரு சவுண்டு, அது என்னுடைய மகள், நீ அவளுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு. அதனால அவர் கிறிஸ்துவரை மாறிட்டார்னு கூட ஒரு சாட்சி அவர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். தேவனுக்குள்ள வந்துட்டா தேவன் எல்லாவற்றிலிருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. எப்படி எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவர்கள் கஷ்டம் ஏன் வருகிறது என்றால் அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு பதில் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவர்கள் சொல்ற பதில், ஆதாம் ஏவாள்னால நம்மளுக்கு கஷ்டங்கள் வந்திருக்கிறது. அடுத்தது, கஷ்டத்திற்கு தேவன் தான் காரணம் என்று நினைக்கிறேன். கஷ்டம் எனக்கு, இந்த கஷ்டத்துக்கு தேவன் தான் நாங்க காரணம். அதே நேரத்துல சிலரு இந்த கஷ்டம் எனக்கு தேவன் கொடுக்கிறார் என்று தேவனுட்டு விலகி போயிருக்கிறாங்க. இந்த கஷ்டம் எனக்கு தேவன் கொடுக்கிறாரு என்று சொல்லி தேவனுட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, விலகி போனவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் நம்ம தேவனு எப்படிப்பட்டவர்னு வேதம் சொல்லுது. உபாகமும் 32:4, உபாகமும்
32:4. அவர் கன்மலை, அவர் கிரிகை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் வழிகள் நியாயம், அவர் சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அதனால யாரோ எதையோ சொன்னா நாம் அப்படி நம்பக்கூடாது, சரிங்களா? சில விஷயங்கள் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு போதனைகள் இருக்குது. என்னங்க ஒரு போதனை தானே இருக்கணும்னு கேட்குறீங்க இல்லையா? அது என்னன்னு உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஊட்டியில சபை இருக்கு. ஊட்டியில இருக்கிற சபையில செருப்பு போட்டுன்னு தான் உள்ள வரணும், ஷூ போட்டுன்னு. அங்க அலௌன்ஸ் பண்றாங்க, ஷூ போட்டு வந்துருங்க, இன்னைக்கு குளிர் ஜாஸ்தி இருக்குது, ஏன்னா விடன்னு உதற ஆரம்பிச்சிடும். இதே எங்க சபையில, சென்னையில எங்க சபையில பாத்தீங்கன்னா, நாங்க வெளியில செருப்பு ஸ்டாண்டே வச்சிருக்கிறோம். செருப்பு போட்டுட்டு உள்ள வராதிங்க, கட்டி வச்சிருங்க. இப்போ செருப்பு போட்டுட்டு உள்ள வராதிங்கன்றது எங்க சபை இது. செருப்பு போட்டுட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்றது குளிர் பிரதேசத்துல இருக்கிற சபை இது. இதுக்கும் தேவனுடைய சபைக்கும் டாக்டரின் ஆகுது, அது அவங்கவுங்க சபையினுடைய காரியங்கள். ஆனா தேவன் சொல்லியிருக்கிறார்கள் பொதுவான விஷயம், பைபிள் இருக்குது இல்லையா, அதுல மாற்றம் ஆகக்கூடாது. இதுல இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். சில ஒழுக்கங்கள் ஒழுங்குமுறைகளுக்காக ஒவ்வொரு சபையில ஒவ்வொரு மெத்தட் வச்சிருப்பாங்க. ஆனா தேவன் விஷயத்துல, ஃபார் எக்ஸாம்பிள், தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதோ அல்லது பேசும்போதோ தலையில கட்டாயம் என்ன பண்ணுங்க, அந்த துண்டு போட்டுட்டு இருக்கணும். இன்னைக்கு சபைகள்லயே நிறைய ஸ்திரீகள் அந்த துண்டு போடுறது இல்லை. அது ஒரு அது போட்டு என்னத்துக்கு தலைமறைக்கணும், ஏன்னா பின்னாடி அவ்வளோ டிசைன் போட்டு வச்சுக்கிறாங்க. அதனால அது எதுக்கும் மறைக்கணும், டேட்டா பண்றது இல்லை. அதனால கட்டாயம் தலையில என்ன பண்ணணும். இப்ப கூட தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டுருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா கேட்கும்போது என்ன பண்ணுங்க, தலையில போட்டுக்கணும். அப்போ அது டாக்டர், அது தேவனுடைய போதனை. அப்படியே இது தேவனுடைய வேதத்தில் இருக்கிற போதனையை தான் நம்ம ஏத்துக்கணும். வேதத்தில் இல்லாத விட்டுறணும். அது செய்த தேவன் கணக்கு எடுக்கிறது இல்லை. அதனால நான் சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாம் வசனத்தின்படி இருக்குதான் நீங்க ஏத்துக்கிட்டா போதும். ஏதோ நான் பேசுறேன் என்னை பார்த்து நீங்க ஏத்துக்கணும்ன்றது இல்லை. நான் சொல்றது பைபிள் படி இருந்தா நீங்க ஏத்துக்கலாம், இல்லைன்னா உங்க விடும். இப்ப தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அவர் சொல்லும் போது ஒரு செம்மை உள்ளவரா இருக்கிறார். அதே நீங்க யோபின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம், யோபின் புத்தகம் 34:10 வசிக்கலாமா? ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமா இருக்கிறது. அக்கிரமம் எப்படி இருக்குதுங்க, தேவனுக்கு தூரமா இருக்குது. அப்புறங்க 12வது வசனம், தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. தேவன் என்ன பண்றது இல்ல, கொடுமை செய்யறது இல்ல. அது அநியாயம்னா கொடுமைலாம் என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்ல. தாவீது புத்தகம், தாவீது சொல்ற காரியம், தாவீது புத்தகம் இல்ல, தாவீது சொல்ற காரியம் 2 சாமுவேல் 22 இருக்கிற விஷயங்களை தான் இன்றைக்கு தேவனை பத்தி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? அதனால 22வது அதிகாரத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கங்க. நடுவில் வேற ஒரு வசனம் வந்தாலும் அந்த 22க்கு தான் வருவோம். 1வது வசனம் வாசிக்கலாமா? 22:1. கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. இப்போ தாவீதுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. தேவன் எல்லாவற்றையும் நீக்கினாரு. இப்ப நீக்கின அப்புறம் அவர் ஒரு விஷயங்கள் சொல்றார். அது என்னென்ன அப்படின்னு அங்க பார்த்தோம்னா 2வது வசனம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும். போதுங்க, இப்போ போதும். கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் கண்மலை,
கோட்டை, அவர்தான் எனக்கு ரட்சகர், அவர்தான் துருவம், அவர்தான் கேடயம், அவர்தான் கொம்பு, அவர்தான் காப்பாத்துறவர். அப்படியே லைனா ஒண்ணு சொல்லிட்டே வர்றாரு. என் கஷ்டத்தை தீர்க்கிறவர், கஷ்டத்தை கொடுக்கிறவர்கள் தேவன். நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீது புரிஞ்சுக்கிட்டாரு, தேவன் கஷ்டத்தை தீர்க்கிறவர். இப்ப நான் என்ன பாக்குறோம்னா, ஏன் எனக்கு கஷ்டம் வந்தது, இவர் கஷ்டத்தை தீர்க்கிறாரு, நம்ம மாறவே கூடாது. இப்போ பாருங்க, சொல் பேச்சை கேட்காததுனாலதான் நம்மளுக்கு கஷ்டமே வருதுங்க. ஒரு விஷயத்த சொல்றார், ஆனா என்ன வருது இல்ல, கேட்கறது இல்ல. கேட்கலன்னா கஷ்டம் வரும். நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன், பைபிள்ல தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்புறது, அதை கை கொள்றது, அதை செய்யறது தான் முக்கியம். கரெக்டுங்களா? சபைகள்ல ஒவ்வொரு சபைக்கும் அவரவர்களுக்கு ஏற்றார் போல ஒரு ஒழுங்குமுறைகளுக்காக சில விஷயங்கள் வச்சுட்டு இருப்பாங்க. அது பூமிக்குரிய காரியங்களுக்கு ஒழுங்கு, அது தேவனுக்கு போய் சேராது. தேவனுக்கு போய் சேரணும்னா தேவன் சொல்ற வார்த்தையின்படித்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பெண்களுக்கு சம உரிமை வந்துச்சா? சரிங்களா? ஆண் பெண் சமம் வந்துச்சா? இன்னைக்கு இது உலக பிரகாரமா பார்க்கும்போது கரெக்ட் மாதிரி தெரியுது. ஆனா பைபிள் என்ன சொல்றாங்க? சரிங்களா? பெண்ணு எப்படி இருக்கணுங்க? ஆணுக்கு கீழேத்தான். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். புருஷன் தான் மேல. சரிங்களா? புருஷன், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார். பைபிள்ல எல்லா இடத்துலயும் எடுத்து போறோங்க. நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டா உன் புருஷன் கிட்ட தெரிஞ்சுக்கோ. சபையில ஸ்திரீகள் பேசக்கூடாது. அப்படி லைனா இல்ல நாங்க வருது. இப்போ பைபிள் உலகம் பக்கத்துல வச்சுக்கிட்டா எதை ஏத்துக்கிறது அப்படின்னா, உலக சொல்ற காரியங்கள் இருக்கு. ஆனா ஒரு கிறிஸ்தவனா பைபிள் சொல்ற காரியங்களை தான் ஏத்துக்க முடியும். அப்பதான் ஆசீர்வாதம். நான் நிறைய பார்த்துட்டேன். எபேசியர், இது அப்படியே வச்சுட்டு ஒரு வசனம் பாருங்க. எபேசியர் 5:22 வாசிங்களேன். எபேசியர் 5:22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். என்னங்க இப்ப இந்த வசனம் இருக்குதா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படுங்க. இப்படி கீழ்ப்படுகிற குடும்பங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. ஆனா எதிர்க்கிறாங்க பாருங்க, கணவன் எதிர்ச்சி பேசுறது, சரிங்களா? கணவனுக்கு விரோதமா நடக்கிறது, அவர் சொல்ற பேச்சு கொஞ்சம் கூட என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. இன்னும் சிலர் இன்னும் அட்வான்ஸா போயிட்டு நாங்கெல்லாம் வயசானவங்க புருஷன் பேச்ச கேட்க மாட்டேன்றாங்க. எப்படியாக இருந்தாலும் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அதுக்குரிய ஆசீர்வாதம். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுறதுக்கு தயாரா இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம். நான் ஏன் காட்டணும்னு நினைச்சா முடிஞ்சுது. பாத்தீங்களா? அப்போ தேவன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வருகிற கஷ்டத்திற்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு வர கஷ்டத்திற்கு யார் காரணம் அப்படின்னா நான் தான் காரணம். அது தெளிவா புரியணும். நான் தான் காரணம்னு புரிஞ்சுதுன்னா அதை தீர்க்கிறதுக்கான வழி நம்ம கிட்ட இருந்தே வரும். ஒண்ணு நல்லா நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்குமே ஒரு நேரம் உண்டு. அந்தந்த நேரத்தில் தான் அது என்ன பண்ண முடியும், கிடைக்கும். அது பைபிள்லயே சொல்றாங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்களேன். பிரசங்கி 9:11. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அவர்களுக்கு சமயமும் தேவ செயலும் சமயம், நேரம் வரணும். அது எதுக்கு ஒரு நேரம் வரணும்ன்றாங்க இல்லையா, அது வரணும். அதுக்காக வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
சரிங்களா? அதுதான் அங்க சொல்லும் போது எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது. ஆனா தாவீது சொல்றாரு, அது ஒரு வசனம் வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். 2 சாமுவேல் 22, 4, 5, 6 வசனங்கள். துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். என்னங்க? நான் கூப்பிடுவேன், பொறுமையா, நான் கூப்பிடுவேன், அவர் எனக்கு ரட்சிப்பை கொடுப்பாரு. அப்புறம் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி, எனக்கு கஷ்டம் வந்துச்சு, நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. போதுங்க, என் கூப்பிடுதல் அவர் செவிக்கு என்னாச்சு? போச்சு அப்படின்னு சொல்லி, இப்ப சங்கீதம் 91:3 இதோட சேர்த்து வாசிப்போமா? சங்கீதம் 91:3 வாசிக்கலாங்க. சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழுக்கும் கொள்ளைக்கு நோய்க்கும் தப்புவிப்பார். உன் கஷ்டத்தை அவர் தான் என்ன பண்ணுவாரு? தீர்ப்பார். நம்ம அங்க பார்க்க பிரசங்கில சொல்லும் போது ஒரு காலம் இருக்குது. ஆனா எப்போ கஷ்டம்னு நீ கூப்பிடுறியோ, தேவன் உடனே வந்து செய்கிறவரா இருக்கிறார். அவர் கஷ்டத்தை கொடுக்கிறவர் இல்ல, கஷ்டத்தை தீர்க்கிறவர். அவர் ஒரு சின்ன ஒரு காரியம் கூட நம்ம கிட்ட வாங்குறது இல்ல. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஏதாவது வேண்டுதல் செய்யணும்னா, நாங்க ரோமன் கேத்தலிக்ல இருந்தோம். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு மெழுகுத்தி கொளுத்தி வைப்பாங்க, அப்புறம் விண்ணப்பம் செய்வாங்க. இல்லைன்னா கற்பூரம் கூட கொளுத்துவாங்க, கற்பூரம் கொளுத்தி கூட விண்ணப்பம் செய்வாங்க. அது செஞ்சு கேட்டா கடவுள் என்ன பண்ணுவார்? செய்வார்னு ஒரு நம்பிக்கை. ஆனா நம்ம தேவனுக்கு அதெல்லாம் இல்லைங்க, எதுவுமே இல்லை. நீ என்னை கூப்பிட்டினா போதும், நீ என்னை கேட்டினா போதும், உனக்காக நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன்றாங்க. அப்ப கஷ்டம் தேவன் கொடுக்கறது இல்ல, நாம கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு தேவன் நினைக்கிறதே இல்லை, தெரியுங்களா? அதை அவர் விரும்புறதே இல்லை. நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கணும் விரும்புறது இல்லை. கஷ்டம் வருது யார் காரணம்னா நாமந்தான் காரணம். அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிறது தான் தேவன். அதான் சொல்றாங்க பிரசங்கம் 3ஆம் அதிகாரம் 12-13 சொல்லும் போது, பிரசங்கம் 3ஆம் அதிகாரம் 12-13. மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். புசித்து குடித்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கத்தான் தேவனுடைய திட்டம். தேவன் அதைத்தான் விரும்புற. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், யாருக்கும் கஷ்டம் இல்லாம இருக்கணும். ஆதாமேவலை சிரிச்சிட்டு ஆதாமேவலை படிச்சுட்டு இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஆதாமேவலை ஐயா ரொம்ப தண்ணி தாக எடுக்குதியா, ஓ தண்ணி வேணுமா உங்களுக்கு, ஓ சரி 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 நதி உண்டாக்கிட்டு, அப்புறம் ஐயா ரொம்ப பசிக்குதியா எனக்கு, ஓ பசிக்குதா, இந்த ஒரு இதுதான் விதை, இந்த விதை போடலாம், இந்த விதை முளைச்சி வரும், மரமாகும், அப்புறம் பழம் ஆகும், பழம் ஆன அப்புறம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? தேவன் அடி பண்ணல. பாத்தீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசியத்தான் ஆதாமேவலை படிச்சார். அப்போ மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புகிறவர் தேவன். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அவன் கீழ்ப்படியாம போனதுனாலதான் ஆதாம் என்ன ஆயிட்டான்? கீழ்ப்படியாமல் போனான். பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டான். அவன் கீழ்ப்படியாமல் போனதுனாலே கஷ்டம் அவனை சூழ்ந்து கொண்டது. பாத்தீங்களா? முள்ளு குறுக்கனாயிடுச்சு, முளைத்தது. அவன் அனுதினமும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வந்தது. தேவன் அவனை கஷ்டப்பட விடல, தேவன் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கல. அவன் செஞ்ச தப்புனாலதான் அவனுக்கு கஷ்டம் வந்தது. இந்த நல்ல குமாரன் கெட்ட குமாரன் ஒரு கதை இருக்கும், நீ கேட்டு பண்ணணும். உடனே உங்களுக்கு தோணும், இவன் கெட்ட குமாரன், பண்டியின் தவிட்டி சாப்பிட நினைத்தவன் கெட்ட குமாரன்,
யார் கெட்ட? இளையவன் கெட்ட குமாரன், பெரியவன் நல்ல குமாரன். நான் என் பார்வைக்கு பெரியவன் தான் கெட்ட குமாரன், பொறாமை பிடித்தவன். ஏனென்றால் தம் தம்பி மனம் திரும்பி வரும்போது நான் இவ்வளவு நாள் இருக்கிற எனக்கு பிரியாணி போட்டாரான்னு வச்சுக்கலாம். இவன் கெட்ட குமாரன். இந்த இளைய குமாரன் எங்க போனா? வீட்டை விட்டு வெளியே போனான். தேவனு அத அப்பாவை விட்டு போனதுனால அவனுக்கு கஷ்டம் வந்தது, அதன் நிமித்தம் புத்தி வந்தது. திருப்பி அப்பா வீட்டுக்கு வரும்போது அப்பா அவரை நினைத்து கொண்டார். அப்போ அந்த இளைய குமாரனுக்கு கஷ்டம் வர்றதுக்கு யார் காரணம்? இப்போ கஷ்டம் தீர்றதுக்கு யார் காரணம்? இதுதான் கஷ்டத்திற்கு யார் காரணம், கஷ்டம் தீர்றதுக்கு யார் காரணம்? அதை நம்ம யோசிச்சிட்டோம்னா நிறைய விஷயங்கள் சரியாயிடும். அதான் சங்கீதத்துல சொல்லும் போது 22:24, சங்கீதம் 22:24 வாசிக்கலாங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமல். பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர்னா உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல். நமக்கு வர கஷ்டத்தை, நமக்கு வந்த கஷ்டத்தை மனுஷன் அற்பமாய் நினைப்பான். பாத்தியா, அதுக்குத்தான் என்ன மாதிரி வந்துச்சு பாத்தியா, ஒன்னா வந்து நிக்குது பார், அவங்களுக்குனே வந்து நிக்குது பார் அப்படின்னு மனுஷன் பேசுவாங்க. தேவனுடைய ஆவி இல்லாத மனிதர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவர்கள் தான் இந்த மாதிரி பேசினாக்கா. தேவ ஆவி இல்லாத மனிதர்கள், புறம் கூறுகிறவர்கள் அந்த லிஸ்ட் இவங்கெல்லாம். ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தா ஐயோ அப்படியான்னு அந்த கருணை வரணும், அந்த இரக்கம் வரணும். தேவன் அப்படிப்பட்டவர், அந்த குணம் நம்மளுக்கு வரணும். ஆனா திருப்பி திருப்பி அவங்களுக்கு பாடுகள் வந்து ஏன் தெரியுமான்னு சொல்ற கூடாது. அவர்களுடைய உபத்திரவங்களை, அவருடைய கஷ்டங்களை, அவருடைய வேதனைகளை கூறு போடுவாங்க. இன்னும் கஷ்டம், இன்னும் நோக்கடிப்பாங்க, இன்னும் கஷ்டம் ஜாஸ்தியாகும். ஆனா தேவன் அப்படி செய்யறதில்ல. தேவன் ஒருபோதும் அப்படி நினைக்கிறது இல்லை. யாராவது ஒருத்தர் இல்லைங்களா அடிபட்டு, எப்பா உங்ககிட்ட காலைல சண்டை போட்டு போனார, அவர் அடிபட்டுச்சுப்பா, கை எலும்பு ஒஞ்சிச்சுன்னா கருத்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நீதியை சரி கட்டுகிறவர் அல்லவா, உடனே காமிச்சிட்டா இருப்பாருன்னா அப்படி சொல்றாங்க இல்லையா? தேவன் அடியாளா? தேவன் அன்பானவரை அடியாளாங்க? அடியாள மாதிரில நம்ம ட்ரீட் பண்றோம். அது எப்படி கரெக்ட்? அவருக்காக நம்ம மனசு துக்கப்படணும். தேவனே, அவர் சண்டை போட்டு போனதுனால அவருக்கு அந்த தண்டனை கொடுத்தீங்கன்னா அது மன்னிச்சிருங்க. இல்ல வேற காரணமா கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதுவா இருந்தாலும் அவரை மன்னிச்சிருங்க. ஏன்னா அவர் வேலைக்கு போகலன்னா அவருக்கு வீட்டுல குடும்பத்தின் நிலை, ஏன் அவருடைய வலி, அவருடைய வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா, வேணாம்பா அப்படின்னு நம்ம கரிசனையா இருக்கிறோமா, அந்த இரக்கத்தை காட்டுகிறோமான்னு பாக்குறதுக்காகத்தான் தேவன் அந்த சோதனைகளை நம்ம கண்முன்ன காட்டுறார். நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா வயதானவர்கள் இருப்பாங்க, முடியாதவர்கள் இருப்பாங்க. ஏன் வயதானவர்கள் முடியாதவர்கள் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறாருன்னா அவர்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்றதை பாக்குறதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம். எந்த அளவுக்கு அவர்களை வெறுத்து முதியோர் இல்லத்துல சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாபமும் பாவமும் சேர்ந்து விடும். சகோதர சகோதரி, அதை நாம் மறந்து விடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல ரொம்ப முக்கியத்துவம் வேணும். பாத்தீங்களா? ஆனா தேவன் எப்படிப்பட்டவரா? இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். அற்பமா எண்ணாமல் தன்னை நோக்கி கூப்பிட்டா அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அதுதான் நம்முடைய வல்லமை உள்ள தேவன், அதுதான் நம்முடைய அன்பான தேவன், அதுதான் நம்முடைய கிருபையான தேவன், அதுதான் நாம் வணங்குகிற தேவன். அப்ப அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் பாருங்க. அப்ப தேவன் கஷ்டத்தை கொடுக்கறது இல்ல, கஷ்டத்துக்கு நாம் தான் காரணம். நாம் தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டா தேவன் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவ்வளவுதான். இதுதான்
அந்த தாவீதின் காரியத்துல 2 சாமுவேல் 22 பார்த்துக்கிட்டே வரும். இப்ப 17வது வசனம் வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 22:17. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்ன பண்றாரு? தூக்கி விட்டார். அதை சொன்னார், அந்த ஆபத்தாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருந்து என்ன பண்றாரு? தூக்கி விட்டார். அப்புறம் 18. என்னிலும் பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். நான் கூப்பிட்டேன். முதல்ல சொன்னார் இல்லையா, நான் கூப்பிட்டேன், எனக்கு செவி கொடுத்தா என்ன பண்ணான்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் வருது இப்போ கண்டினியூ. சரிங்களா? 19வது வசனம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அவர் என்ன பண்றாரு? அவர் பாருங்க, தூக்கி விடுகிறவர், விடுவிக்கிறவர், அவர் தான் ஆதரிக்கிறவர். அப்படி மட்டும் இல்ல, அடுத்த வசனம் சொல்றாங்க 10:20. என்மேல் அவர் பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். பாருங்க, அவரு தூக்கி விடுகிறவர், விடுவிக்கிறவர், ஆதரிக்கிறவர், அடுத்தது விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர். எப்படிப்பட்டவங்க? விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர். இந்த தேவனை தான் ஆராதிக்கிற, துதிக்கிறான். அப்ப நம் கஷ்டத்துக்கு, நம்முடைய பிரச்சனைக்கு நாம தான் காரணம்னா விடுவிப்பார்னு சொன்ன இல்லையா? இப்போ தாவீதுனுடைய கஷ்டம், பிரச்சனை தீர்றதுக்கு என்ன காரணமா இருந்தது அப்படின்னு 22வது வசனத்துல வாசிக்கலாம். 22. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. போதுங்க, நான் கர்த்தருடைய வழிகளை என்ன பண்ணேன்? காத்து கொண்டேன். அப்புறம் என்ன அர்த்தம்? தேவன் வார்த்தையின்படி நான் நடந்தேன்றாரு. நான் துரோகம் பண்ணவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? சேரம்பான்னு சொல்லிட்டு செய்யாம விட்டுறது. அந்த துரோகத்தை நான் பண்ணல. நான் தேவன் என்ன சொன்னாரோ அதை ஏற்றுக்கிட்டு செய்கிறேன் என்று சொல்லி செய்தேன். அதுதான் அவர் கத்துக்கிட்டது. அதனால்தான் அவர் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, அவர் கஷ்டம் தீர்ந்தது. அந்த துரோகம் அவர் என்ன பண்ணல. 23வது வசனம். அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையா இருந்து என்று. நான் அவருடைய பிரமாணம் என்ன? சட்டங்க, கட்டளைகள். அவருடைய கட்டளைகளை நான் விட்டு என்ன பண்ணல? பிரமாணம்னா நான் சட்டம் தானே, சட்டத்தை மீறல. இன்றைக்கு ரொம்ப ஈஸியா தேவனுடைய சட்டத்தை கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஈஸியா மீறிடுறாங்க. அது சட்டத்தை மீறினாலே கஷ்டம் தாங்க. சட்டத்தை மீறினா கஷ்டம் தான். கஷ்டத்துக்கு நாம் காரணம் கிடையாது. ஒன்னும் இல்ல, உலக பிரகாரமான கஷ்டங்க. ஒன்வேல போகக்கூடாது, சட்டம். போனீங்கன்னா உனக்கு பனிஷ்மெண்ட். கரெக்ட் தானே? அப்ப பனிஷ்ட் ஆவறதுக்கு யார் காரணம்? நாம் தான் பனிஷ் ஆவறதுக்கு நாம தான் காரணமா இருக்கிறோம் என்றதாக பார்க்கலாம். அதாங்க சொல்றேன், நான் விதிமுறைகள் என்ன பண்றது இல்ல, ஒதுக்குறது இல்ல. 24வது வசனம். அவர் முன்பாக மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து. என் துர்க்குணத்திற்கு என்ன பண்ண? விலக்கி காத்துக்கட்டு. அப்ப எனக்கு எனக்கு துர்க்குணம் இருக்குது, அதை செய்யாதபடிக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? அதனாலதான் எனக்கு கஷ்டம் ஆச்சு போச்சு, அதனாலதான் எனக்கு பிரச்சனை தீர்ந்ததுன்ட்டு அவரு தெளிவா புரிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் சொல்லும் போது இல்லைங்களா, நமக்கு வர கஷ்டத்துக்கு யார் காரணம்னா நாம் தான் காரணம். பிரசங்கி அதை அப்படியே வச்சுட்டு பிரசங்கி 8:9 வாசிக்கலாங்க. பிரசங்கி 8:9. இவை எல்லாவற்றையும் நான் பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கே கேடு உண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலம் உண்டு. என்னங்க? ஒரு மனுஷன் தனக்கே கேடு உண்டாக வேறு ஒரு மனுஷனை ஆளுகிறது, அவனை புறம் பேசுகிறது, அவன் மனதை நோக்கடிக்கிறது, அவனுக்கு விரோதம் பண்ணுகிறது, அவனுக்கு துரோகம் பண்ணுகிறது, அவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, வீண் வார்த்தைகளை அனுப்புகிறது. இதெல்லாம் என்னாச்சுங்க? ஒரு மனுஷனுக்கு கேடு உண்டாக.
வந்துச்சுங்களா? ஒரு மனுஷனுக்கு கேடு உண்டாக, அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். மனுஷனுக்கு கஷ்டம் வர்றதுக்கு காரணம் மனுஷன்தான். இதான் புதிய ஏற்பாடுல சொல்லுவாங்க. எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லும் போது இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. வாசிங்க. 4:31. எபேசியர் 4:31 வாசிக்கலாம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கணும். ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுங்க. சகல விதமான கசப்பு இருதயத்துல கை வச்சுக்கணும். தேவனே, என் மேல எனக்கு யார் மேலாம் கசப்பு இருக்கா அப்படின்னு கேட்கணும். தேவன் கிளீனா சொல்றாரு, அவங்க மேல எனக்கு கசப்பே வரக்கூடாதுப்பா. தேவனே, என் மேல கசப்பு இருக்குதா, யார் மேலாம் கசப்பு எனக்கு இருக்குதா? ஒருத்தரும் கண் முன்னாடி வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது. தேவன் வார்த்தையின்படி நடக்கிறது தான் முக்கியம். வார்த்தை தான் முக்கியங்க. பேசுகிற நான் வேணாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேசுகிற நான் வேண்டாம். என்ன பார்க்காதீங்க. சமீப காலத்துல ஒரு இது ஒண்ணாச்சு. ஒரு இடத்துல நீங்க ஆன்லைன்ல பேசுங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்கிட்ட ஒரு இது கேட்டாங்க, உங்களோட போட்டோவும் உங்களோட பயோடேட்டாவும் எனக்கு அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் கேட்டேன், என் போட்டோ பயோடேட்டா எதுக்கு? பொண்ணு பார்க்கறது கேட்பாங்க, எதுக்குன்னா அதுக்காது. ரெண்டாவது, என் போட்டோ வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஆளை பார்த்து என்ன இருக்கு? நான் வேணா என்னுடைய நிறைய யூடியூப்ல போட்டிருக்கிறேன், அது ஒரு கிளிப் அனுப்புறேன். வார்த்தையை கேளுங்க, உங்களுக்கு அது ஓகேன்னா என்ன யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுலாம். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு, நீங்க தாடி வச்சுக்கிறது அசிங்கமா இருக்குது, இது டீசென்ட் இல்ல, தாடி வச்சுக்கிறது டீசென்ட் இல்ல. வேதத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு அவர் அங்க போறீங்க? அவர் போடுற ட்ரெஸ் எல்லாம் பாக்குறதுக்கு போறீங்களான்னு ஒரு வசனம் இருக்கும். பவுல் சொல்வாரு 2 கொரிந்தியர்ல, அவரு விரும்பத்தக்க ரூபம் இல்லை அவர்கிட்ட, ஆனா வசனமும் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு. இயேசு கிறிஸ்துக்கு சொல்லும் போது கூட அவர் விரும்பத்தக்க ரூபம் இல்லைன்னு வரும். நான் கேட்டேன், தாடி வச்சுன்னுந்தா டீசென்ட் இல்லாம இருக்குதுன்றீங்களே, இயேசு கிறிஸ்துக்கு தான் தாடி வச்சுன்னுக்கிறார், இயேசு கிறிஸ்து ஏத்துக்க மாட்டீங்களா? எப்படிப்பட்ட போதனை பாருங்க. அப்போ கேக்குறவங்க தாடிலாம் இல்லாம அழகா இருந்தா இன்னும் நிறைய பேருக்கு இந்த சத்தியம் போய் ரீச் ஆகுமா? ஆளை பார்த்து வர்றவங்களுக்கு ரீச் ஆகுமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் பார்க்கறது நல்லா இருக்க மாட்டேன், அசிங்கமா தான் இருப்பேன். கண்ணை மூடின்னு தேவன் வார்த்தை கேளுங்க, அது நல்லா இருந்தா ஓகே. அதைத்தான் தேவன் பார்க்கிறார். என்னுடைய மேல் தோற்றத்தை பார்க்கறது இல்ல, யாருடைய மேல் தோற்றத்தையும் அவர் பார்க்கறது இல்ல. உள் தோற்றம். அந்த உள் தோற்றத்துல என்ன இருக்கக்கூடாது? எந்த ஒரு வாசிக்கலாம் மறுபடியும், சகலவிதமான கசப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, தூர்க்கம் இருக்கக்கூடாது, கூக்குரல் இல்லைங்களா இருக்கக்கூடாது, தூஷணம் மேல பின்னாடி முன்னோட்டு பின்னாடி பேசுறது தூஷணம் இருக்கக்கூடாது, மற்ற எந்த துர்க்குணமும் இருக்கக்கூடாது. நீங்க தேவன் வார்த்தையை கேட்கறதுக்கே ஆள் ரொம்ப யோசிக்கிறாங்க. தேவன் வார்த்தையை கேட்கறதுக்கு, அதுக்கே இவர் பேசினா கேட்கக்கூடாது, இவர் பேசினா கேட்கணும், இவர் பேசுறத போய் கேட்காத, இவர் பேசுறதுல ஒரே சபைக்குள்ள இருந்துகிட்டு, அதுதான் வருத்தம். வெவ்வேறு சபையில ஒரு போதனைகள், இப்ப நம்ம ஒரு போதனையில இருக்கிறோம், அந்த வேற போதனை குழப்பிடுவாங்க அப்படிலாம் சொல்லி போவதுன்றாங்க. அது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஒரே சபையில இருந்துட்டு மனுஷர்களை பார்க்கிறாங்க.
இந்த சபைக்கார இந்த ஃபாதர் கிட்ட தான் நம்ம போனோம், அவர் நம்ம சபைக்காரா இருந்தாலும் அங்க போகக்கூடாது, நீங்க போவாதீங்க என்ற போதனைகள் என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, அதிகமாயிட்டு இருக்குது. ஏன் இதெல்லாம் வருது? இப்போ சொன்ன வசனம்லாம் அங்க இருந்தா வரும். கோபம், மூர்க்கம் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது எதைத்தான் மைண்டுக்கு பண்ணும்னா ஒருத்தரை விரோதமாய் பார்க்கும். தேவன் சொல்றாரு, அதை விட்டுடு, நான் சொல்றத கை கொண்டு நட. ஒருவேளை இதை நீ கை கொண்டால் உனக்கு கஷ்டம் வரத்தான் செய்யும், ஆனாலும் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். உன் கஷ்டத்தை புரிஞ்சிட்டு என்னை நோக்கி கூப்பிடு, நான் தீர்த்துறேன் கஷ்டத்தை. ஒரு வசனம் சொல்லிட்டாங்கல்ல, நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுப்பாய். அதனால உனக்கு கஷ்டத்துல இருந்து மீள முடியாத ஒரு பிரச்சனையா, மீளவே மாட்டோம்னா கிடையாது, மீள முடியும். படைத்தவர் பேச்சை கேட்டு நடந்தால் பாடுகள் குறையும். என்னை உருவாக்கினவருடைய பேச்சை கேட்டு நடந்தால் நான் உருப்படுவேன். நம்ம நிறைய நேரங்கள கஷ்டத்துக்கு அதுதான் காரணம். அததான் அங்க 1 சாமுவேல் 22:25 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 22:25. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார். என் சுத்தத்திற்கு தக்கதாக, இப்ப நான் கரெக்ட் ஆயிட்டேன்னா எனக்கு பலன் கட்டாயம் உண்டு. 21வது வசனம். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். புரிஞ்சுங்களா? என் நீதிக்கு தக்கதாக அவர் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு பதில் கொடுத்தார். அப்ப கஷ்டம், நம்மளுடைய கஷ்டம், ஏன் இந்த பாடுகள், கஷ்டங்களுக்கும் பாடுகளுக்கும் முடிவு உண்டு, தீர்வு உண்டு, தப்பிக்க முடியும் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டு நடக்கும் போது. அல்லது நான் தேவனுடைய வார்த்தை கேட்காம மிஸ் பண்ணிட்டு என்ன பண்றது? ஆப்ஷன் உண்டு. தேவனேன்னு கூப்பிடும் போது, நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட அறிக்கையிடும் போது ஒரு நொடி பொழுதுல நம்ம பிரச்சனை சரியாயிடும். எல்லா பிரச்சனையும் நம்ம இன்னொருத்தரை சாடக்கூடாது, இன்னொருத்தர் இப்படி ஆனதுனால தான் இப்படி ஆச்சுன்னு நினைக்க கூடாது, இன்னொருத்தரை பிளேம் பண்ண கூடாது. என் கஷ்டத்துக்கு நான் தான் காரணம்னு மனப்பூர்வமா ஒப்புக்கணும். அந்த ஒப்புக்கிட்டு அதை ஒப்பு கொடுத்து ஒத்துக்கிட்டு தேவன் கிட்ட ஆமாப்பான்னும் போது ஒரு நொடி பொழுதுல கஷ்டம் போயிடும். தேவனுக்காய் படுகிற சிக்ஷை இருக்குது, அது இல்லை, அது நம்மளுக்கே தெரியும். இது தேவனுடைய காரியத்துக்காக நம்மளுக்கு வந்துக்குதுன்னு தெரியும். நான் செஞ்ச தப்புக்காக எனக்கு இந்த கஷ்டம் வந்துக்குதுன்னு நமக்கு தெரியாது. வெளியே எல்லாரும் சொல்ல தேவையில்லை. கரெக்டுங்களா? தேவனுடைய சிக்ஷை பொறுத்து கொள்ளணும்ன்றதுக்காக அது வேற, இது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். 30வது வசனம் வாசிக்கலாங்க. 30. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாக்குவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம் நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். அவ்வளவுதான், நான் அழகா தாண்டிடுவேன். நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு கஷ்டம்தான், 4 பக்கம் சூழ்ந்துட்டாங்க தான், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப எனக்கு ரெக்க கொடுத்துருப்போம், நான் பறந்து போயிடுறேன். அவ்வளவு பாருங்க, தேவன் எவ்வளவு அன்புள்ளவர். நான் பண்ண தப்புக்கு நான் தான் காரணம், ஆனாலும் தேவன் விடுவிக்க அவ்வளவு இருக்க. கஷ்டத்திலே இருக்கணும்னு தேவன் நினைக்கிறது இல்லை சகோதர சகோதரி. நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன்னா, தேவன் போல வாழ்கிறேன்னா, அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறேன்னா, நம்ம மனசாட்சியில கை வச்சு கேட்டா போதும். ஏனென்றால் உங்கள் இருதயமே உங்களை நியாயம் தீர்க்கும். நம்ம இருதயம் தான் நம்மளை நியாயம் தீர்க்கும், இல்லை தீர்க்காது. தேவனுடைய வசனம் நம்மை நியாயம் தீர்க்கும், சரியானதை சுட்டி காட்டும், சரியான வழிகளில் நடக்கும்.
இல்ல அதனால்தான் சொல்லும் போது இன்னும் 34 கூட வாசிங்க. 34. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். மான்களுடைய கால்களை போலாக்கி உயர்தலங்கள், உயரமான இடத்துல நிறுத்துறார். இது எப்படின்னு நான் பார்த்தேன். ஒரு மான் பிடிக்கிறதுக்கு ஒரு சிறுத்தை வந்துருது, மானை பிடிக்க சிறுத்தை வந்துருது. மான் என்ன பண்ணுன்னா ரொம்ப டேப்பரான ஒரு மலை, அந்த மலையில அதனுடைய கால்களை கரெக்டா சில இடங்கள்ல வச்சு அந்த சிறுத்தைக்கு கிட்ட இருந்து தப்பி நடுவுல வந்து நிக்குது. அந்த மலையில அந்த சருவுல நடுவுல நிக்குது. ஆனா சிறுத்தையால அந்த மானை பிடிக்க முடியல, ஏன்னா அது கிட்ட வர முடியல, அது சரிஞ்சிடும். ஆனா மான் நிக்குது. அப்பதான் இந்த வசனம் எனக்கு யோசனை பண்ணேன். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ சருவில்லான இடம் வந்தாலும், என்னை கிரிப்பா நிறுத்துறது மாத்திரம் இல்ல, சிறுத்தை கிட்ட இருந்தும் தப்பி வைக்க வல்லவரை நான் ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன். ஆகையினாலே அவர் வார்த்தையின்படிதான் நான் நடப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். அவர் வார்த்தையின்படி நடக்கும் போது எல்லா கஷ்டங்களும் நம்மள என்ன பண்றாரு. அதனால அவரை கவனிப்போம், அவருடைய கற்பனையின்படி எல்லாம் நடப்போம். நமக்கு இருக்கிற கஷ்டத்துல இருந்தெல்லாம் அவர் நம்மை மீட்டு நம்மளுக்கு சமாதானத்தை தருவார். இதுதாங்க கிறிஸ்துவுல இருக்கிற சட்டம் அல்லது கிறிஸ்துவனுடைய ஃபார்முலா. இதை விட வேற ஒண்ணுமே இல்லைங்க. கஷ்டம் தீர்றதுக்கு வேற ஒரு காரியமும் இல்ல. ஒரு வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா 48:18. ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். பாத்தீங்களா? என் கற்பனைகளை கவனித்தானால் நல்லது, மற்றதெல்லாம் ஆசீர்வாதம். ஆச்சுங்களா? இப்ப நம்முடைய கஷ்டத்துக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய பாடுகளுக்கும் நாம் தான் காரணம்னு புரியணும். அப்படி புரிஞ்சிட்டு தேவன் கிட்ட கேட்கணும். கட்டாயம் அவர் விடுவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார். நாம எப்ப கூப்பிடுவோம்னு காத்துக்கிறாருங்க. தேவனே நான் தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்லி எப்ப கூப்பிடுவோன்னு காக்கம். ஆனா நாம என்ன பண்றோம்? தேவனே அந்த பில்லி சூனி வச்சுட்டாங்க, தேவனே இங்க ஏவல் பண்ணி விட்டாங்க, தேவனே அவன் தான் காரணம், இந்த கஷ்டத்துக்கு இவன் தான் காரணம், இவன் தான் காக்குறதுனால கஷ்டங்கள் இருந்து விடுதலை ஆகுறதுக்கு தாமதம் ஆகுது. நான் தான், ஏன்னா நல்லா தெரியுங்க, தேவன் சும்மனா நீ நான் தான் சொல்லிடுன்னு சொல்றது இல்லை, சும்மனா நான் தான் சொல்லிடுன்னு சொல்றது இல்லை. நீ மனசுல கை வச்சு பாரு, யார் காரணம் புரிஞ்சிச்சா? ஓகே, அப்ப தேவன் உன்னை விடுவிப்பார். அவ்வளவு தாங்க தேவன் சொல்றேன். ஓகே, இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.